நேற்று திரைப்படங்களுக்கான தேசிய விருதுகள் கொடுக்கப்பட்டது. அதுல தமிழுக்கு நிறைய விருதுகள் வந்தது நமக்கு பெருமையான விஷயம் தான். ஆனா அதை விட பெருமையான விஷயம் அந்த நேஷனல் அவார்ட்ஸ் ஜூரியில நம்மளுடைய பாசத்துக்குரிய பாரதி ராஜா ஜூரி மெம்பரா இருந்தது தான். அவங்க தன்னோட அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கலாம். குறிப்பாக இந்த தேர்வுக்குழு தலைவராக பணியாற்றிய அனுபவம் குறித்து பகிர்ந்து ஒரு நல்ல அனுபவம் தான், இல்லைன்னு சொல்லலை. இட்ஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ, இட்ஸ் எ பிக் கிரெடிட் டு மீ. என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் 3 தடவை ஜூரியாக வந்திருக்கேன் நேஷனல் அவார்டில். 6 டைம் ஐ காட் நேஷனல் அவார்ட். 3 தடவை ஜூரியாக வந்திருக்கேன். அந்த இதில் போட்டிருக்கேன். பட் இதில் என்னென்னா, சவுத், நார்த், வெஸ்ட் இந்த 3 பிரிவுகள்லேருந்து 4 பிரிவுகள்லேருந்து ஃபில்டர் பண்ணி வர்ற படத்தை சென்ட்ரல் பேனலுக்கு வரும். ஸோ சென்ட்ரல் பேனலுடைய சேர்மனாக என்ன போட்டிருந்தாங்க. எனக்கு கீழே ஒரு 10 ஜூரிஸ். அண்ட் தேர் ஆர் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், வெரி ரைட்டர்ஸ், கிரிட்டிக்ஸ் அண்ட் ஃபிலிம் பீப்புள். பட் தி ரெஸ்பெக்ட் மீ மோர் அஸ் எ சேர்மனாக. எந்த விதமான இது இல்லாமல் கருத்துரையாடல்களில் கலந்துரையாடல்கள் ரொம்ப தெளிவாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி யுனானிமஸ்லி வி செலக்ட். எந்த இப்போ செலக்ட் பண்ண அத்தனையுமே பெருந்தன்மையோடு ரொம்ப நியாயமாக ஒர்த் இட் இட்ஸ் ஒர்த் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா கலைகளையும் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். ஐ எம் ஹாப்பி. ஏன்னா 18 நாள் 18 டேஸுங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி திங். வி ஆல் எல்லாத்தையும் 18 நாள் இந்த நாட்டுக்கு நம்ம எவ்வளவோ பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்முடைய கண்ட்ரிக்கு ஆன ஒரு சேவைன்னு நினைக்கலாம். 18 நாளில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 படம் விதமாக படம் பார்த்துருக்கோம். அது ஒரு நல்ல அனுபவம். மாடர்ன் டெக்னிக்ஸ் இன்றைக்கி இருக்க நம்முடைய யூத்ஸ் வாட் தி திங் அண்ட் வேர் தி சினிமா இஸ் கோயிங். வி ஆர் நியர்லி ரீச்சிங் த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். அது ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டாந்துருக்கோம். இது பெரிய விஷயம். இந்தியாவுடைய சினிமாவுடைய வளர்ச்சி நாங்கள் தோன்றிய நாங்கள் 40 வருஷம் ஆச்சு டைரக்டர் ஆகி. கிட்டத்தட்ட என்னுடைய 40 வருஷத்தில் ஒரு 4 தலைமுறை பார்த்துட்டேன். இட் இஸ் மோர் அட்வான்ஸ். முன்னாடி பெங்காலி ஃபிலிம் மட்டும்தான் கொஞ்சம் கிளாஸில் இருக்கும். இப்போ ஆல் த லாங்குவேஜஸ் வெரி கிளாஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் படம் எடுக்கிறாங்க. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ரெண்டாவது எங்களை கவனிச்சுக்கிட்டது ரொம்ப நல்ல முறையில் கவனிச்சாங்க. ஃபிலிம் டைரக்டர் ஆஃப் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவர் செந்தில்நாதன், அவர் டீம் வெரி மச் கோஆப்ரேட் வித் அஸ்.